السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, வரக்கூடிய ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற நாள். ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் ரீதியான விடுதலையை இந்தியா பெற்ற 75வது சுதந்திர தினம் இந்த ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்தியா சமூக பொருளாதார விடுதலைகளை பெற்றுவிட்டதா என்கிற கேள்விக்கு விடை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த 75வது சுதந்திர தின நிகழ்ச்சியின் போது செங்கோட்டையிலே கொடியேற்றுகின்ற இந்த நாட்டினுடைய பிரதமர் மக்களிடத்திலே தான் ஆற்ற வேண்டிய உரைகளுக்கான குறிப்புகளை கேட்டிருக்கிறார். இந்த ஆண்டு சுதந்திர தினத்தில் நான் என்ன பேசலாம் என்று மக்களே நீங்கள் குறிப்பு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். இது 75வது ஆண்டு சுதந்திர தின விழா என்கிற காரணத்தினால் 75 வாரத்துக்கு இந்த சுதந்திர நிகழ்வுகளை பற்றி, நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களை பற்றி மக்கள் மத்தியிலே அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எப்படியெல்லாம் இவர்கள் பொய் தகவல்களை சுதந்திர போராட்ட வரலாறு என்று பரப்ப காத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போதே மனம் பதபதைப்படைகிறது. அந்த சூழலில்தான் விடுதலை போரில் முஸ்லிம்கள் என்கிற தலைப்பில் இன்றைய உரையை நாம் அமைத்திருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, விடுதலை போரில் முஸ்லிம்கள் என்று நாம் சொல்லுகின்ற போதே இந்தியாவுக்கு வெள்ளையர்கள் வந்த வரலாற்றை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து நாட்டின் வியாபார நிறுவனம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி என்கிற பெயரில் இந்தியாவுக்கு ஏன் அவர்கள் வந்தார்கள் என்கிற இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வரலாற்றிலே பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இன்றைய சுதந்திர தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியிலே என்ன உரையாற்றலாம் என்று நான் குறிப்புகளை தேடிய நேரத்தில் எனக்கு முக்கியமான 2 புத்தகங்கள் கிடைத்தன. ஒன்று இந்த மாதம் வைகறை வெளிச்சம் பத்திரிகையினுடைய அட்டைப்படை கட்டுரை, மற்றொன்று திருச்சி புகழ்மிக்க ஜமால் முகமது கல்லூரியினுடைய சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழக முஸ்லிம்கள் என்கிற நூல். இந்த நூலை தொகுத்தவர் முனைவர் முன்னாள் ஆர்ச்சியாலஜிஸ்ட் டாக்டர் ராஜா முகமது அவர்கள். இந்த நூல்களை எனக்கு அவர் 2 மாதங்களுக்கு முன்பே அனுப்பி தந்திருந்தார். முழுமையாக படித்து முடித்துவிட்ட நிலையில் இதிலே பல ஆழமான தகவல்கள் எனக்கு கிடைத்தன. அதை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, வெள்ளையர்கள் ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதற்கு வைகறை வெளிச்சம் பத்திரிகை பதில் தருகிறது. அதாவது கிபி 1453 ஹிஜ்ரி 857 கான்ஸ்டான்டினோபிள் எனப்படுகின்ற கிறிஸ்தவ மதத்தின் மிக முக்கியமான ஒரு அரசியல் பீடமாக கருதப்பட்டு வந்த தி கிரேட் கான்ஸ்டான்டினோபிள் என்று அதை சொல்வார்கள். அந்த கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். 24 வயதே ஆன முகமது அல் ஃபாத்திஹ் என்கின்ற இளைஞர் அதை கைப்பற்றுகிறார். இந்த தோல்வி, கிறிஸ்தவர்களின் இந்த தோல்வி, கான்ஸ்டான்டினோபிளை அவர்கள் முஸ்லிம்களிடத்திலே பறிகொடுத்ததை ஒரு பெரிய அவமானமாக அவர்கள் கருதினார்கள். த கிரேட் சிம்பல் ஆஃப் கிறிஸ்டியன் பவர், கிறிஸ்தவ வலிமையினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான சிம்பலாக இருக்கக்கூடிய
கான்ஸ்டான்டினோபிளை இழந்து விட்டோமே என்கிற அவமானத்தில் கிறிஸ்தவ உலகம் கூனி குறுகி போய் நின்றிருந்தது. ஏற்கனவே உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் மீது கிறிஸ்தவ உலகத்துக்கு ஒரு பெரிய கோபம் உண்டு. என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற ஹிலாஃபத் என்கின்ற உலக முஸ்லிம்களுக்கான ஒரே தலைமையை மீண்டும் கட்டி எழுப்பியவர்கள் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினர், துருக்கியர்கள். அந்த வகையிலே அதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் முஸ்லிம்கள் பெற்ற அடுக்கடுக்கான வெற்றிகளில் குன்றின் மேலிட்ட விளக்காக அவர்கள் பெற்ற வெற்றியாக கான்ஸ்டான்டினோபிளை அவர்கள் அடைந்தார்கள். உடனே கிறிஸ்துவ உலகம் என்ன செய்கிறது என்றால், போர்த்துகீசியர்களை தூண்டிவிட்டு, நீங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யம் நிலவிக் கொண்டிருக்கிறதோ அவைகள் ஒவ்வொன்றாக துண்டு துண்டாக உடைக்க வேண்டும், அவற்றினுடைய நிர்வாக முறைகளிலே சீர்கேடுகளை ஏற்படுத்த வேண்டும், அந்த அரசுகளை அந்த சாம்ராஜ்யங்களை வீழ்த்த வேண்டும், அதற்கு நீங்கள் திட்டங்களை போடுங்கள், அதற்காக நீங்கள் முனைப்போடு செயலாற்றுங்கள் என்று கிறிஸ்தவ உலகத்தினுடைய போப்பு போர்த்துகீசிய நாட்டினுடைய கிறிஸ்தவர்களை தூண்டிவிடுகின்றார். அவர்கள் உடனே கிழக்கு திசையை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். பயணித்து இந்தியாவை வந்தடைகிறார்கள். இந்தியாவிலே வந்து கடல் கொள்ளைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றும் பல்வேறு வியாபார நிறுவனங்களை நடத்தினார்கள். ஆனால் முஸ்லிம்களை அவர்களால் வீழ்த்த இயலவில்லை. அதற்கு காரணம் முஸ்லிம்கள் இங்கே வலிமையாக இருந்ததுதான். சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சில இஸ்லாமிய அறிஞர்கள் இந்தியாவிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை என்று அறிவித்தார்கள். அதற்கு காரணம், போர்த்துகீசிய கடல் கொள்ளையர்கள் ஹஜ்ஜுக்கு கப்பல் வழியாக பயணம் செய்து, கடல் வழியாக கடல் மார்க்கமாக பயணம் செய்து செல்லக்கூடிய ஹாஜிகளை வழிமறித்து அவர்களுக்கு பல மாதங்களுக்கு தேவைப்படுகின்ற உணவுகளை எடுத்துச் செல்வார்கள் அல்லவா, அவற்றை எல்லாம் பறித்து அவர்களை கடலிலே வெட்டி மீன்களுக்கு இரையாக போட்டு விடுகின்றார்கள் ஹாஜிகளை என்கிற ஒரு செய்தி பரவி கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஃபத்வா வழங்கப்பட்டது. இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் பாதை தெளிவாக இருக்க வேண்டும், பாதையிலே இடையூறு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. எனவே பாதையிலே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை என்று சில அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருந்தார்கள். அந்த சூழலில்தான் சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 755 பேரை திரட்டிக் கொண்டு, யார் நம்மை வழிமறிக்கிறார் என்று பார்த்து விடுவோம், பாதையிலே ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற பாதையிலே அச்சுறுத்தல் இருந்தால் அந்த அச்சுறுத்தலை நீக்க வேண்டுமே அன்றி அதற்காக ஹஜ்ஜு கடமை இல்லை என்று சொல்லி கோழைத்தனமாக நாம் உட்கார்ந்து விட முடியாது. அது ருக்குனும் மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளிலே ஒன்று என்று அவர்கள் அந்த எதிர்ப்புகளை முறியடிப்பதற்காக வேண்டி அவர்கள் 755 பேரோடு ஹிஜ்ரி 1237 கிளம்புகிறார்கள். மௌலானா அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இதா ஹப்பத் ரீஹுல் ஈமான் என்கிற கிதாபிலே, நூலிலே இந்த தகவலை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் 1237 சையத் அஹ்மது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய தலைமையிலே 755 பேர் ஷாபான் பிறை 23 ஜித்தா துறைமுகத்தில் காலடி எடுத்து வைத்தார்கள். இது கிபி 1822 ஹிஜ்ரி 1237. ஜித்தா துறைமுகத்தில் இறங்கினோடனே பாதுகாப்பாக இந்த புண்ணிய பூமியிலே மக்கா அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே கொண்டு வந்து அல்லாஹ் நம்மை சேர்த்து விட்டானே என்று அல்லாஹ்வுக்கு சஜிதா ஷுக்ர் செய்தார்கள். துறைமுகத்தில் இறங்கின உடனே இந்தியாவிலிருந்து நீண்ட நெடுங்காலமாக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அப்படி ஒரு பழக்கமே இருந்துச்சு. ஜித்தா துறைமுகத்தில் கால் வச்சோடனே சஜிதா ஷுக்ர் பண்றதுன்னு. பின்னால வந்தவர்களெல்லாம் அது பிதஅத் என்று சொல்லி இப்படி செய்யக்கூடாது என்று தடை செய்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இப்படி ஒரு வரலாறு இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்படித்தானே கண்ணை மூடிக்கொண்டு பிதஅத் என்று ஃபத்வா கொடுத்து விடுகிறார்கள், வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ளாமல். சரி, அது வேறு கதை, அதை விட்டு விடலாம். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து திரும்பியது ஹிஜ்ரி 1239 கிபி 1824 சுமார் 1.5 வருடம் அவர்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். ஹஜ்ஜுக்காக போனவங்க கப்பல் வழியாக தான் போயிருக்க முடியும், வாகன வசதிகள் கிடையாது.
எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், போர்த்துகீசியர்களால் இப்படி இந்தியாவிலே வாழ்ந்த முஸ்லிம்களை மிரட்ட முடிந்தது, அச்சுறுத்த முடிந்தது. ஆனால் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பறிக்க இயலவில்லை. அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்த முடியவில்லை. இப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்த சையத் அகமது அவர்கள் அறிவித்தார்கள், எந்த கடல் கொள்ளைகளும் எங்களை வழிமறிக்கவில்லை, அது வதந்தி, பொய். எனவே இன்று நான் டிக்ளேர் பண்றேன், நான் ஒரு ஸ்காலர், நான் ஒரு மார்க் அறிஞர், நான் டிக்ளேர் பண்றேன், இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜு கடமை, பாதையில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று அறிவித்தார்கள். போர்த்துகீசியருடைய முயற்சி அப்படியே சரிந்து போய்விட்டது. அதனால் எந்த பாதிப்பும் இந்திய முஸ்லிம்களுக்கு ஏற்படவில்லை. காரணம், இந்திய முஸ்லிம்கள் வலுவாகவே இருந்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் வென்றார்கள் அல்லவா ஹிஜ்ரி 857. அப்படி வென்று அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்திலே திளைத்துக் கொண்டிருந்த வேளையில் வாக்களிக்கப்பட்ட வெற்றி அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் 8 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள் என்று. அதற்காக 8 முறை அல்லது 9 முறை முயற்சிகள் நடந்திருக்கின்றன முஆவியா ரலியல்லாஹு காலத்தில் இருந்து. அப்படி வெற்றி தள்ளி தள்ளி போய்கொண்டே இருந்த வெற்றி, சுமார் 8 நூற்றாண்டுகள் தள்ளி போய்கொண்டிருந்த வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது என்கிற மகிழ்ச்சியிலே முஸ்லிம்கள் சந்தோஷத்திலே திளைத்துக் கொண்டிருந்த வேளையில் அவர்களால் வீழ்த்தப்பட்ட கிறிஸ்துவ உலகம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதிகளை செய்து கொண்டிருந்தது. முஸ்லிம்களின் ஆட்சி உலகத்தின் எந்த பகுதிகளிலெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் போய் சீர்குலைவை ஏற்படுத்துங்கள், அரசியல் ரீதியான சீர்குலைவை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்துங்கள் என்று போப்புகள் அறிவித்தார்கள். கிறிஸ்துவ மதத்தினுடைய தலைமைப்பீடம் அறிவித்தது. அப்படி வந்தவர்கள் தான் போர்த்துகீசியர்கள். அவர்களால் சாதிக்க இயலவில்லை. அதன் பிறகு வெள்ளையர்கள் வந்து இறங்குகிறார்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இறங்கினார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து இறங்கி என்னவெல்லாம் கலைவரங்களை செய்தார்கள் என்பது ஒரு பெரிய வரலாறு. அதற்குள் போனால் நாம் இங்கே சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்ல இயலாமல் போய்விடுங்கிற காரணத்தினால் நான் அடிப்படையான தகவல்களுக்கு வருகின்றேன். மோடி குறிப்பு கேட்டாரை மக்களிடத்தில், இந்த குறிப்புகளை எல்லாம் மோடி சொல்ல வேண்டும் என்று அவருக்கு நாம் குறிப்பு தருகிறோம், அவர் சொல்லட்டும். உண்மை நீதிகளுக்கு அவருக்கு நம்பிக்கை இருந்தால், உண்மைக்கு விசுவாசமாக இருப்பதாக அவர் நினைத்தால் இந்த குறிப்புகளை அவர் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். நான் சொல்வது வரலாற்று தடங்கள், இதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வருகிறேன். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய நூல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழக முஸ்லிம்கள். இந்த நூல் 2019 டிசம்பரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலிலே ஒரு தகவல் இருக்கிறது. இந்த நூலை தொகுத்த முனைவர் டாக்டர் ராஜா முகமது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நூலை நான் தொகுக்கும் போதே ஆவண காப்பகங்களில் இருந்தும் ஏனைய ஆவணங்களில் இருந்தும் காணப்படும் செய்திகள் ஆழ்ந்து ஆய்வு செய்யப்பட்டு அத்தகைய முதன்மை தரவுகளை கொண்டு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ், முதல் ஆதாரம். அந்த புக்கில் பார்த்தேன், இந்த புக்கில் பார்த்தேன் இல்லைங்கிறதுல அரசாங்கத்தினுடைய ஆவண காப்பகங்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களில் இருந்து திரட்டப்பட்ட செய்திகளுக்கு தான் நான் முதலிடம் கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 90%, 85% அப்படிப்பட்ட சான்றுகள் தான் இதில் இருக்கின்றன. இப்போது முனைவர் ராஜா முகமது அவர்கள் இந்த நூலினுடைய முன்னுரையிலே மனம் நொந்து ஒரு வார்த்தையை சொல்கின்றார். அந்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக வேண்டி சொல்லக்கூடிய விஷயம் இது. அதாவது இந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியல் இறுதியானது என்று நான் சொல்லிவிட மாட்டேன். அப்படி சொல்ல முடியாது. இந்த நூலை கஷ்டப்பட்டு தோன்றக்கூடிய தகவல்கள் இறுதியானதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய பேருடைய தகவல்கள் எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம் என்று சொல்லிவிட்ட ஒரு பக்கத்தில் அவர் சொல்றாரு, இந்த நூல் எழுதுவதற்கான ஆய்வின் போது சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்டு தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மூத்த தலைமுறையினர் சிலரையும் நேரில் கண்டு அவர்களது அனுபவங்கள் குறித்து சுதந்திர செய்திகளை பெற்று இந்த நூலில் இணைக்கப்பட்டுள்ளன. சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற்ற முஸ்லிம்களை இனங்கண்டறிந்து அவர்களது சந்ததியினரை அணுகி தகவல் சேகரிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மிகுதியான பலனை தரவில்லை. பாப்பா சுதந்திர போராட்ட வீரர் பையன்கிட்ட போய் தகவல் கேட்டா அவருக்கு தகவல் தெரியல, மிகுதியான பலனை தரவில்லை. பெரும்பாலான சுதந்திர போராட்ட முஸ்லிம்களும் அவர்களது குடும்பத்தினரும் சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற்றதற்கு அரசாங்கம் அளித்து வருகின்ற சலுகைகளை பெறுவதற்கு கூட முன்வரவில்லை. தாமரப்பட்டயம், அந்த பட்டயம், அந்த பட்டயம், ரயில் பயணத்தில் சலுகை, இப்படி எல்லாம் சலுகைகள் இருக்கின்றனவா, இதை கூட அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாகும். தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் சார்ந்த ஓய்வூதியர்களில் பட்டியலில் ஒரு சில முஸ்லிம்களின் பெயர்களே காண முடிந்தது.
சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற முஸ்லிம்களுக்கு மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பட்டியலை பார்த்தாலாவது எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் தமிழ்நாட்டில் பார்த்தா அதுல குறைந்த எண்ணிக்கையிலே தான் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஈரோடு மாவட்டத்திலே மத்திய அரசின் தியாகிகள் ஓய்வூதியம் பெறுவோர் 2007 ஆண்டு கணக்குப்படி 56 பேர். இதில் முஸ்லிம்கள் 3 பேர் மட்டும்தான். மாநில அரசின் ஓய்வூதியம் பெறுவோர் 72 பேர். இதிலே ஒருவர் மட்டும்தான் முஸ்லிம். ஏறத்தாழ அனைத்து மாவட்டங்களிலும் கிடைத்த புள்ளி விவரங்கள் இப்படித்தான் இருக்கின்றன. உழைச்சிட்டு நாட்டினுடைய விடுதலுக்காக உழைத்து விட்டு அரசு தருகின்ற சலுகைகளை வேண்டாம் என்று மறுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். என்ன காரணம்? இவ்வாறு அளிக்கும் சலுகையை கூட பெறுவதில் இவர்கள் முனைப்பு காட்டவில்லை என்பது தெரிய வருகிறது. ஆனாலும் சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற்ற முஸ்லிம் தியாகிகள் பலரும் பின்னர் அவர்களது குடும்பத்தினரும் அரசு வழங்கும் இதுபோன்ற சலுகைகளையும் ஓய்வூதியங்களையும் பெறுவதற்கு மறுத்துள்ளனர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஏன் மறுத்தாங்கன்னா, இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம், இந்த ஓய்வூதியம் எல்லாம், அந்த பட்டயம் இந்த பட்டயம், பயணத்திலே சலுகை, ரயிலில் பயணத்திலே சலுகை, இவைகளெல்லாம் தாங்கள் செய்த தியாகத்துக்கு இணையாகாது என்று அவர்கள் கூறியிருப்பதை பதிவேட்டில் பார்க்கின்ற போது வியப்பு ஏற்படுவதோடு கண்களும் கலங்குகின்றன. இது முதன்மையாக சொல்லப்பட வேண்டிய செய்தியாகும் என்று முனைவர் ராஜா முகமது சொல்கின்றார். உழைத்துவிட்டு பலன் வேண்டாம் என்று சொன்ன தலைமுறை நம்முடைய தலைமுறை. அதற்கடுத்து பல்வேறு காலகட்டங்களிலே எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், ஹிலாஃபத் ஒத்துழையாமை இயக்கத்திலே தமிழக முஸ்லிம்கள் எப்படி பங்கேற்றார்கள் என்கிற முழு தகவலையும் இதிலே சொல்லுகின்றார். அதாவது எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய ஒத்துழையாமையை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க முடியாது என்பதை அறிவது 4 கட்டமா அவங்க அந்த 4 ஸ்டெப்பா தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். முதலாவது, எல்லா விதமான கௌரவ பதவிகளையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டசபைகளின் உறுப்பினர் பதவிகளையும் அரசாங்க பதவிகளையும் ராஜினாமா செய்வது. உன் கவர்மெண்ட்டுகளை நாங்கள் வேலை செய்ய மாட்டோயா என்று அரசு பதவிகளை ராஜினாமா செய்வது. யாருக்குங்க தைரியம் வரும்? அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பட்டினி கிடந்தாலும் கிடப்போமே அன்றி வெள்ளையனுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டோம் என்று எடுத்த முதல் முடிவு. இரண்டாவது, அரசாங்கத்தினுடைய வேலைகளை பதவிகளை விடுதல். முதலாவது கௌரவ பதவிகளை விடுறது, இரண்டாவது சம்பளம் தரக்கூடிய வேலைகளை விடுறது, மூன்றாவது ராணுவம் மற்றும் காவல்துறை ஆகியவற்றின் பதவிகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது, நான்காவது ரொம்ப முக்கியமானது அரசுக்கு வரி கொடுக்க மறுப்பது. இப்படி 4 அடுக்குகளாக எதிர்ப்புகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இந்த நூலிலே அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதுபோல இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்களோ, இந்த காரைக்குடியில் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ஒரு ஆரிய பயங்கரவாதி, அவரெல்லாம் குட்டி பாகிஸ்தான் சில ஊர்களுக்கு பேர் வச்சிருக்கிறார். அந்தந்த ஊர்களில் எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் மக்கள் எப்படி கலந்து கொண்டார்கள், சுதந்திர போராட்டத்தில் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட போராட்டங்கள்னு பார்த்தா குட்டி பாகிஸ்தான் இன்னைக்கு ஆரிய பயங்கரவாதி காரைக்குடியை சார்ந்த ராஜா சர்மா என்பவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ அந்த ஊர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திலே பெரிய அளவிலே பங்கேற்றிருக்கின்றன என்பதற்கு நமக்கு இந்த நூலில் சான்றுகள் கிடைக்கின்றன. இதை விட இன்னொரு முக்கியமான ரசித்து படித்த ஒரு செய்தி, நான் வியப்போடு பார்த்த ஒரு செய்தி என்னவென்றால், மறைந்த மருகும் அண்ணன் கவிக்கோ அவர்களுடைய தந்தை மகதி அவர்கள் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் அவர் அந்த காலகட்டங்கள் அவர் ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகைக்கு பேர் என்ன தெரியுமா? வெடிகுண்டு. வெடிகுண்டு என்பது பத்திரிகைக்கு பேரு. அந்த பேர்ல அவர் ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான ஒரு முனைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த நூலினுடைய 50வது பக்கத்தில் செக்கிழுத்த செம்மல் என்று ஒரு நபரை குறிப்பிடுகிறார். நம்ம எல்லாம் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளையைத்தான் நாம சொல்லுவோம். அவருடைய தியாகம் பாராட்டுக்குரியது, யாரையும் நம்ம கொச்சப்படுத்த முடியாது. கொச்சப்படுத்தினா ஆரிய பயங்கரவாதிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எனவே சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரையும் நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. அவர்கள் மிகப்பெரிய தியாகிகள். இப்போ சொல்கிறார் பாருங்கள், செங்கல்பட்டு நீதிமன்றத்திலே
பணியாற்றிய செய்யது ஹமீது ஜலீல் என்பவர் மேற்கண்டவாறான செய்திகளை எல்லாம் சேகரித்து பிரசுரமாக்கி அவற்றை பொதுமக்களிடமும் ராணுவ சிப்பாய்களிடமும் விநியோகித்து வந்தார். அதாவது அரசுக்கு எதிரான, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிரான தகவல்களை பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறார், விநியோகித்து வந்தார். அவர் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 7 ஆண்டு கடுங்காவல் விதிக்கப்பட்டது. மேலும் 1857 ஆண்டு கொண்டு வரப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம், அந்த 1857 ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது பாய்ச்சப்பட்டு அவர் சிறையிலே கடுமையான பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டார். செக்கிழுத்தல் போன்ற வேலைகளை செய்யும்படி அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே முஸ்லிம்களுடைய தியாகம் என்பது, இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு அவர்கள் செய்த தியாகம் என்பது மற்ற யாருடைய தியாகத்தையும் விட சாதாரணமானது அல்ல. இதற்கு என்ன காரணம் என்றால், நீங்க இன்னொரு தகவலையும் இங்க நாம குறிப்பிட்டே தீர வேண்டிய தகவல், முக்கியமான தகவல் ஒன்று இருக்கிறது. அதாவது வைகரி வெளிச்சம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி நமக்கு ஒரு பெரிய உண்மையை, ஒரு வரலாற்றினுடைய மறுபக்கத்தை திறந்து காட்டியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இது வணிக நோக்கத்துக்காக வெள்ளையர்கள் உள்ளே வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தொடங்கி அதன் பிறகு மெல்ல மெல்ல அவர்கள் அதிகாரத்தை பிடித்தார்கள் என்பது அல்ல. அவர்களின் நோக்கமே அதிகாரத்தை பிடிப்பதுதான். அதற்கு என்ன காரணம்? கான்ஸ்டான்டினோபிளை அவர்கள் இழந்த அவமானம். யாரிடம் இழந்தார்கள்? முஸ்லிம்களிடம் இழந்தார்கள். அதனால் உலகம் முழுக்க எங்கெல்லாம் முஸ்லிம்களின் தலைமையிலே இஸ்லாமிய அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவோ அந்த அரசுகள் அனைத்தையும் சீர்குலைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்ததனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நாம பார்த்தோம் அல்லவா? அதற்கு ஒரு சான்றை இந்த நூல்ல நாம பார்க்க முடியுது. அதாவது ஜமால் முகமது கல்லூரி வெளியிட்டிருக்கக்கூடிய நூல்களில் நாம பார்க்க முடிகிறது. அதாவது பக்கம் 108 இருந்து 113 வரைக்கும் உள்ள இதுல, அதாவது என்னன்னு சொன்னா, உலகத்துல கிறிஸ்தவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு குழு, அர்ப்பணிப்புணர்வுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில், இப்பவும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த குழுவுக்கு பேர் என்னன்னா நைட் டெம்ப்ளர்ஸ். இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் உடைய வேலை என்னவென்றால், உலகத்தினுடைய எந்த மூலையில கிறிஸ்தவத்துக்கு எதிரான சின்ன அனர்த்தம் ஏற்பட்டாலும், சின்ன அலம்பல் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து அவர்களை தடம் தெரியாமல் கொன்று அழித்து விடுவது. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நைட் டெம்ப்ளர்ஸ். அது ஒரு பெரிய வரலாறு. அவர்கள் ஒரு $14 அளவுக்கு தான் ஒரு மாதத்துக்கு செலவிட வேண்டும். அவர்கள் எளிய கோலத்தில் தான் இருக்க வேண்டும். தியாக உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக அத்தனை தியாகங்களையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவ தலைமை பீடத்தால் உருவாக்கப்பட்ட குழு. அந்த குழு இப்போ நாம பார்க்கிறோம், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நிகரான ஒரு படுகொலையை நடத்தியவர் கர்னல் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல் என்பவர். இவர் ஆங்கில இந்திய ராணுவத்திலே பணிபுரிந்த கமாண்டர். 1857 சிப்பாய் புரட்சியின் போது அதனை அடக்கி ஒடுக்குவதிலே நீல் பெரும் பங்கு வகித்தார். அவர் தலைமையிலான ராணுவ படை அலகாபாத், வாரணாசி, லக்னோ போன்ற இடங்களிலே கொடூரமான செயல்களில் ஈடுபட்டது. 1887 எழுச்சியிலே கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களை தூக்கிலிட்ட கொடுங்கோலன் தான் நீல் என்பவன், கர்னல் நீல். அவனுக்கு கிளர்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் வசித்த பல கிராமங்களை தடந்தெறியாமல் அழித்து துடைத்து எரிந்திருக்கின்றான் இந்த நீல் என்பவன். ஆண்கள், பெண் குழந்தைகள் என அனைவரையும் கொன்றுவித்த அரக்கன். இரக்கமற்ற முறையிலே கண்ணில் கண்ட மக்களை எல்லாம் சுட்டு தள்ளியவன். தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் இவரை பற்றி சொல்லும்போது மனித உருவத்திலே நடமாடிய அரக்கன் என்று அவரை கூறியிருக்கின்றார். அதுபோல ஜாலியன் வாலாபாக் புகழ் ஜெனரல் டயரின் வாரிசு என்றும் அவரை பற்றி இந்தியாவிலே வாழுகின்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில கர்னல் நீல் என்பவன் 1887 ஆண்டு செப்டம்பர் 5 லக்னோ நகரில் மக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான். செய்தி இது. அதுக்கப்புறமாக இவனுக்கு பொதுமக்களிடத்துல பணம் வசூலித்து அவனுக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்று முடிவெடுக்கிறது இங்கிலாந்து கவர்மெண்ட். பொதுமக்களிடமிருந்து 18,953 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. ஆனால் இது இப்படி அறிவிக்கப்பட்டாலும் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த உண்மையான தொகை வெறும் 120 மட்டும்தான்.
120 ரூபாய் வாங்கிட்டு மக்கள்லாம் பணம் கொடுத்துருக்காங்க, நீலுக்கு செலவைக்க போற அவன் பெரிய தியாகின்னு வெள்ளைக்காரங்க கவர்மெண்ட் காட்ட முற்படுது. இங்கே செய்தி என்னன்னா, அந்த சிலையை வைத்ததற்கு பிறகு அந்த சிலையை அப்புறப்படுத்துவதற்காக பெரிய போராட்டம் நடக்கிறது, உடைப்பதற்காக பெரிய போராட்டம் நடக்கிறது. அது எல்லாமே இந்த நூலில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்றால், சுட்டுக் கொல்லப்பட்ட கர்னல் நீல் என்பவனுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பட்டம் கொடுக்குது. ஒரு ஒரு பட்டம்னா முன்னால பேருக்கு முன்னால போட்டுக்கோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு பட்டம் கொடுக்குது. அந்த பட்டத்தின் பெயர் என்ன தெரியுமா? நைட் கமாண்டர். நைட் கமாண்டர். இந்த பேருடைய சூழ்ச்சி எங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நைட் கமாண்டர் என்பது நைட் டம்ளர்ஸ்களில் ஒருவருக்கு சொல்லப்படுகின்ற பெயர் தான் நைட் கமாண்டர். இந்த நைட் கமாண்டர் என்கின்ற பெயரை நீலுக்கு வெள்ளைக்காரன் கவர்மெண்ட் வச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்தவத்தை நிலைநாட்டுகின்ற முயற்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை அவன் முஸ்லிம்களை கொன்று குவித்தான். முஸ்லிம்களின் போராட்டத்துக்கு ஆதரவாக வந்த இதர சமுதாயத்து மக்களையும் அவன் கொன்று குவித்தான். அதனாலதான் அவனுக்கு நைட் கமாண்டர்னு பேர் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நைட் டம்ளர்ஸினுடைய உழைப்பின் முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் இந்தியாவில் அவர்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தொடங்கியிருக்கிறார்கள் என்பதும், அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலே அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி இங்கே வாழுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றார்கள் என்பதும், இறுதியிலே 2ஆம் உலகப் போர்ல மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடைந்த ஒரு சூழலிலே தப்பித்தால் போதும் என்று சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் என்பதும் எல்லாம் நாம் வரலாற்றின் ஓட்டத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இங்கே நாம் மிகவும் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மார்க்க அறிஞர்கள், முஸ்லிம் அரசியல் தலைவர்கள், இவர்களெல்லாம் ரொம்ப தொலைநோக்கோடு கவனித்திருக்கிறார்கள், ரொம்ப ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்திய வருகைக்கு நோக்கம் என்ன, வந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள், தாங்கள் நம்புகின்ற கிறிஸ்துவ மதத்தினுடைய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் இங்கே வாழக்கூடிய இந்து சமுதாயத்து மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பிளவை ஏற்படுத்துவார்கள், ஒருவரை ஒருவர் மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிலே வரலாற்றை திரிப்பார்கள் என்பதையெல்லாம் புரிந்துதான் அந்த காலத்திலே அவ்வளவு மூர்க்கமாக வெள்ளை அரசை இந்தியாவிலே வாழுகின்ற அனைத்து தரப்பு மக்களும் எதிர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது போப் எடுத்த முடிவு. அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கு காரணம் கான்ஸ்டான்டினோபிளிலே அவர்கள் தோற்றது என்கிற ஒரு பெரிய வரலாற்று உண்மையை ஐரிய வெளிச்சம் சொல்லியிருக்கிறது. அதற்கு வலு சேர்க்கக்கூடிய சான்றுகள் ஜமால் முகமது கல்லூரி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழக முஸ்லிம்கள் என்ற நூலிலும் சில சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. இது உண்மையிலேயே வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய வரலாற்று மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் வரக்கூடிய நாட்களிலும் சுதந்திர போரிலே, விடுதலை போரிலே முஸ்லிம்களின் பங்கு பற்றிய முக்கியமான தகவல்களை வாய்ப்பிருந்தால் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.